இதுதான் மினி இனோவா ஹை கிராஸ். எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். இது 2024 டொயோட்டா அர்பன் க்ரூசர் டெய்சர். அண்ட் இந்த வீடியோ நம்ம இந்த காரோடைய டாப் வேரியண்டான வி டர்போ வேரியண்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்ம இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், என்ன ப்ரைஸிங்கில் உங்களுக்கு இந்த கார் வருது அப்படின்றத சொல்ல போகிறேன். அண்ட் மெயின்லி கம்பேர்ட் டு ஃப்ராங்ஸ் இந்த காரில் என்னென்ன உங்களுக்கு மெயின் டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ தான் நான் போகிற எஃபர்ட்டுக்கோ ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அண்ட் இந்த பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவிலே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது 2024 டொயோட்டா அர்பன் க்ரூசர் டெய்சர். அண்ட் ஃப்ரண்ட்டில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக வந்து ஒரு மினி இனோவா ஹை கிராஸ்னே நம்ம சொல்லலாம். அதான் ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு சொன்னேன், பிகாஸ் ஆஃப் த கிரில். ஸோ உங்களுக்கு கிரில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் டொயோட்டா இனோவா ஹை கிராஸ்ன்னு சொல்லலாம். நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டொயோட்டா லோகோ இருக்குது, கீழே 360 வியூ கேமராக்கான ஃப்ரண்ட் கேமரா நீங்கள் பார்க்கலாம். இஃப் யூ டாக் அபவுட் தி கிரில் இட் செல்ஃப், உங்களுக்கு வந்து ஒரு க்ரோம் லைன் இங்கே டிஆர்எஸ் சரௌண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து போகுது, அது நல்லா இருக்குது பார்க்குறதுன்னு சொல்லலாம். ஸோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ராங்ஸில் வர மாதிரி உங்களுக்கு இதுலேயும் வந்து அந்த 3 சேம்பர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2 ஃபார் லோ பீம், 1 ஃபார் ஹை பீம். அண்ட் இஃப் யூ டாக் அபவுட் தி டிஆர்எஸ், ஸோ ஒரு சைடு நான் ஒரு டிஆர்எல், ஒரு சைடு இண்டிகேட்டர் போட்டு காட்டியிருக்கேன். ஸோ நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. இஃப் யூ டாக் அபவுட் தி பானெட், உங்களுக்கு வந்து நல்லா கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் கொடுத்து நல்லா மஸ்குலராக இந்த காரை ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக நல்லா கொடுத்துருக்காங்க சொல்லலாம் நம்ம. அண்ட் லெட்ஸ் டாக் அபவுட் த டயர்ஸ். அண்ட் இந்த காரில் பார்த்தோன்னா உங்களுக்கு குட் இயர்க்கான டயர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இஃப் யூ டாக் அபவுட் தி டயர் ப்ரொஃபைல், உங்களுக்கு 155/60 ஆர் 16 இன்ச்சுக்கான டைமண்ட் கட் அலைஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுதான் ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் வென் கம்பேர்ட் டு ஃப்ராங்ஸ்னு சொல்லலாம். நம்ம ஃப்ராங்ஸில் டிஃப்ரெண்ட்டான அலை டிசைன் வந்து உங்களுக்கு இருக்கும், பட் இந்த காரில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அலைஸ் நல்லா இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்லலாம். நம்ம ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ், ரியரில் ட்ரம் பிரேக் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை சரௌண்ட் பண்ணி எஸ்யூவியாக அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக நல்ல ஒரு திக்கான ஒரு கிளாரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை ப்ரொட்ரூட் பண்ணி இங்கேருந்து ஒரு கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் எடுத்துகிட்டு போய் ஸோ பின்னாடி இருக்க உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இட் லுக்ஸ் ரியலி குட். டோர் ஹேண்டில் உங்களுக்கு 3 ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிரைவர், ஃப்ரண்ட் பேசஞ்சர் அண்ட் பூட்டில் வந்து இருக்கும். மேலே பார்த்தோன்னா உங்களுக்கு ரூஃப் ரேல்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஷார்க் ஃபின் ஆண்டனா உங்களுக்கு இந்த சைட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் தி ரியர் ப்ரொஃபைல், உங்களுக்கு ஒரு ஸ்பாய்லர் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப், ரியர் வைப்பர் வாஷர் இருக்குது, ரியர் டிஃபாகர் இருக்குது, டொயோட்டாக்கான லோகோ பார்க்கலாம். அண்ட் கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வி நியோ டிரைவ்க்கான ஒரு பேட்ஜிங் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் வெர்டிகலான ஒரு ரிஃப்ளெக்டர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 4 பார்க்கிங் சென்சார்ஸ் பார்க்கலாம். அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உங்களுக்கு இந்த சைடு இங்கே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதான் இந்த காரோடைய ரியரில் உள்ள அம்யூனிட்டிஸ் பற்றி. அர்பன் க்ரூசர் டெய்சருக்கான பேட்ஜிங் பார்க்கலாம். அண்ட் எனக்கு பர்சனலாகவே இந்த டெயில் லேம்ப் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அப்படியே நான் உங்களுக்கு இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸும் காட்டினேன். ஸோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு எல்இடியில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படியே நான் பூட் ஸ்பேஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ பூட் ஸ்பேஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 308 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு டொயோட்டா அர்பன் க்ரூசர் டெய்சரில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இலிமினேஷன் உங்களுக்கு இந்த சைடு கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல ஸ்கொயரிஷான ஒரு பூட் இருக்கிறதுனால கண்டிப்பாக சூட் கேசஸ் நீங்கள் வந்து நிறைய வைக்கலாம் இந்த காரில். 4 பேர் ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு ஆம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபோக்கஸ் அந்த ஸ்பேர் டயர், உங்களுக்கு வந்து டயர் ப்ரொஃபைல் பற்றி பேசுகிறேன்னா 195 ஒரு நிமிஷம் 195/60 ஆர் 16 இன்ச்சுக்கான ஸ்பேர் டயர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணால் தட்ஸ் ரியலி குட். ஸோ ஸ்பேஸ் சேவராக தராமல் ப்ரொஃபைல் மட்டும் லைட்டாக மாறி இருக்குது, பட் 16 இன்ச்சுக்கானது உங்களுக்கு ஸ்பேர் டயர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பார்சல் ஷெல்ஃப் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ செகண்ட் ரோவில் பார்த்தோன்னா உங்களுக்கு இது எல்லாமே சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ரியலி குட். கிளாஸி ஃபினிஷில் உங்களுக்கு இருக்குது. அண்ட் 6 ஸ்பீக்கருக்கான ஆர்கமி சவுண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் த செகண்ட் ரோ ஆஃப் அம்யூனிட்டிஸ், உங்களுக்கு 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. தட்ஸ் ரியலி குட் கன்சிடரிங் த ப்ரைஸ். உள்ளே உட்காந்து நம்ம இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி பேசுவோம். ஸோ ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேன். 5'7" ஹைட் ஃபார் யூர் ரெஃபரன்ஸ். அண்டு எனக்கு நல்லாவே ஒரு லெக் ரூம் வந்து எனக்கு கிடைக்கிது. அண்டர் டே சப்போர்ட் இஸ் குட். நீங்களே பார்க்கலாம், முக்கால்வாசி தை வந்து கவர் ஆகுது. லெக் ரூமும் நல்ல உங்களுக்கு இருக்குது. நீ ரூம் இஸ் ரியலி குட். நடுவில் பார்த்தீங்கன்னா 2 ஏசி வென்ட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது கீழே 2 சார்ஜர் போர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு 3 3-point சீட் பெல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. தட்ஸ் ரியலி குட். அண்ட் குவார்ட்டர் பேனல் உங்களுக்கு சின்னதாக இந்த இடத்துல வந்து
ஒரு குவார்ட்டர் பேனல் இருக்குது. ஸோ லைட்டிங்க்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் இன்டீரியர்ஸாக உங்களுக்கு ஃபுல்லாக லைட் கலர் மெட்டீரியல்ஸில் வச்சுருந்தா அதுவும் நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆம்பிளாகவே இருக்குது எனக்கு. ஈவன் தோ எனக்கு இது வந்து கைண்ட் ஆஃப் கூப்பை டிசைன் மாதிரி உங்களுக்கு இருந்தாலும் நல்ல ஒரு ஹெட்ரூம் எனக்கு கிடைக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நல்லாவே உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து இந்த காரில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இது இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி. ஸோ ஃப்ரண்ட் ரோவில் பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லா அம்யூனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ராங்க் ஸ்டைன் வருமோ அதே தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓஆர்விஎம் கண்ட்ரோல்ஸ், பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக்கிங், இதெல்லாம் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸில் இருக்குது. ஸ்பீக்கர் அண்ட் சம் ஸ்டோரேஜ்க்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. உள்ளே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்க யூ கெட் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன் இருக்குது, ஹெச்ஓடி கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், 360 வியூ கேமரா, ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன் இருக்குது, ஹெட்லைட் லெவலர் இருக்குது. அண்ட் எல்லாமே நல்லா ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ ஸ்டியரிங் பற்றி பேசிட்டோம் அப்படின்னாக்கா நல்ல சூப்பரான டிசைனில் வந்து உங்களுக்கு ஸ்டியரிங் வந்து ப்ரொவைட் பண்ணால் டீகட் ஸ்டியரிங் இருக்குது. இதெல்லாம் கிளாசி ஃபினிஷில் பார்க்கும்போது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. டொயோட்டா லோகோ பார்க்கலாம். இதெல்லாம் மீடியா கண்ட்ரோல்ஸ், ரைட்டில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் தி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு ஃப்ராங்ஸில் வர அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். லெஃப்ட்டில் டேக்கோமீட்டர், ரைட்டில் ஸ்பீடோமீட்டர், நடுவில் எம்ஐடி கொடுத்துருக்காங்க. எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணது இந்த இடத்துல பட்டன்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த காரில் 9 இன்ச்க்கான ஸ்மார்ட் ப்ளே இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க வித் சப்போர்ட்ஸ் வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே. ஸோ தட்ஸ் ரியலி குட். இந்த காரில் இந்த ப்ரொவிஷன் கொடுத்தது அப்படின்றது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் குவிக் ஆக்சஸ் ஹப்பெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த காரில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. டச் ரெஸ்பான்ஸ்லாம் நல்லாவே உங்களுக்கு ஸ்லீக்காகவே இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ தான் அந்த காரோடைய இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் பற்றி. அது கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு டச் ரெஸ்பான்சிவ் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் லைட் பார்க்கலாம். அது கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோலுக்கான பட்டன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது பலேனோவில் வர மாதிரி அதே தான் உங்களுக்கு ஃப்ராங்ஸில் இருக்கும். ஃப்ராங்ஸில் இருக்கிறதா உங்களுக்கு டேசர்லேயே உங்களுக்கு வரும். அதுக்கும் கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பிக்கான போர்ட் வந்து இருக்குது, 12 வோல்ட்க்கான சார்ஜிங் சாக்கெட், வயர்லெஸ் சார்ஜர் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அப்படின்னு நான் உங்களுக்கு கீ காட்டிடுறேன். ஸோ இதை பார்த்தோன்னா உங்களுக்கு நெக்ஸாவில் வர அதேமாதிரி கீ தான் உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லாக் அண்ட் அன்லாக் ஆனது டொயோட்டா பேட்ச் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இருக்கும். அது கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு 2 கப் ஹோல்டர் இருக்குது. சின்ஸ் இது வந்து உங்களுக்கு டாப் வேரியன்ட் டர்போ அப்படின்றதுனால உங்களுக்கு 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் 80ல் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கான கியர் லீவர் பார்க்கலாம். அண்ட் 80 அப்படின்றதுனால உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸும் உங்களுக்கு ஸ்டியரிங்க்கு பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே டிரான்ஸ்மிஷன் தான் உங்களுக்கு XL6ல் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் வரும். 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் 80. ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா மேனுவல் ஹேண்ட் பிரேக் பார்க்கலாம். அண்ட் ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு இருக்குது. மேலே பார்த்தோன்னா லைட்ஸோட உங்களுக்கு வேனிட்டி மிரர் இருக்குது. ஆட்டோ டிமிங் IRVM நீங்கள் பார்க்கலாம். இந்த சைடு டோல் ரிசிப்ட், இந்த சைடும் உங்களுக்கு வந்து லைட்டோட இருக்குது. ஸோ தட்ஸ் ரியலி குட். ஐம் இம்ப்ரெஸ்ட். அண்ட் மேலே பார்த்தோன்னா 2 லைட்ஸ்க்கான ஃபங்க்ஷன் இருக்குது. இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் த சீட்டிங் கம்ஃபர்ட், ஃப்ரண்ட் ரோவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லாவே ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட் இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுதுனால. ஸோ ஃபுட்வெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. சின்ஸ் இது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்ற ப்ராப்பர் டெட் பெடல் வந்து உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டெட் பெடல் வந்து உங்களுக்கு இருக்குது. 360 வியூ கேமராவுடைய ஃபங்க்ஷன் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ நல்லா சரௌண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டும். இது வந்து இன்டீரியர், அதாவது கொஞ்சம் பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வியூ வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ ஹெச்ஓடி பற்றி பேசிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இந்த காரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சொல்லலாம் நம்ம. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்பீட் காட்டுது, என்ன கியர் செலக்டர் அப்படின்றத பீல இருக்குது அப்படின்றத காட்டுது. தென் உங்களுக்கு டைம் காட்டுது. பட் டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ அதுலேயே பார்த்தோன்னா யூ கெட் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பீடு உங்களுக்கு காட்டும். தென் பேட்ரி லெவல் உங்களுக்கு காட்டும். டேக்கோமீட்டர் உங்களுக்கு வந்து இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து இந்த காரில் இருக்குது. இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஹைட்டு. ஸோ பொசிஷன் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். 100 சப்போர்ட் இஸ் ரியலி குட். ஃபுல் தையே கவர் ஆகுது. ஸோ அதை பொறுத்தவரைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் த ஹெட் ரூம், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெட் ரூம் இந்த காரில் வந்து கிடைக்குது. இதில் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது சீட். நான் கொஞ்சம் லோவாக தான் உட்காந்து ஓட்டுவேன். எனக்கு அப்போ கரெக்டாக இருக்குன்னு சொல்வேன் நான். ஸோ இப்போவே சீட் வந்து ஹையர் பொசிஷனில் இருக்கும்போது நல்ல ஒரு ஹெட் ரூம் வந்து எனக்கு கிடைக்குது. ஸோ லோவாக இருந்தால் கண்டிப்பாக எர்கனாமிக்லி நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம டேசரில். ஸோ இந்த காரோட இன்ஜின் பற்றி பேசுவோம் நம்ம. இது 1 லிட்டர் K சீரிஸ் டர்போ பெட்ரோல் 3 சிலிண்டர் engine. This engine produces 98.6 bhp of power and 147 Nm of torque. So transmission பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 6 ஸ்பீட் 80ல் உங்களுக்கு வந்து இந்த கார் இருக்குது. 5 ஸ்பீட் மேனுவல்லையும் இருக்குது. அதே நீங்கள் வந்து நான் டர்போ வேரியன்ட் போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 5 ஸ்பீட் AMTலேயே உங்களுக்கு இந்த காரோடைய டிரான்ஸ்மிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ
நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு டிரான்ஸ்மிஷனில் கொடுத்தது அப்படின்றது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இன்ஜின் பே பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் இருக்குது. பிகாஸ் இது 3 சிலிண்டர் இன்ஜின் அப்படின்றதுனால NVH லெவலுக்காக உங்களுக்கு அதை கொடுத்துருக்காங்க. இந்த காரோடைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பற்றி பேசுவோம். நம்ம 6 ஏர்பேக்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ABS வித் EBD, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், 360 வியூ கேமரா, வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், எல்லா 5 சீட்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு சீட் பெல்ட் ரிமைண்டர் வந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு இந்த காரில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இஃப் யூ டாக் அபவுட் த ப்ரைசிங் ஆஃப் திஸ் கார், இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா V Turbo அப்படின்ற டாப் அண்ட் வேரியன்ட் 12.87 lakhs எக்ஸ் ஷோரூம் சென்னையும் 16.33 lakhs ஆண்ட்ராய்ட் சென்னையில் உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 7.7 lakhs எக்ஸ் ஷோரூம் சென்னையில் உங்களுக்கு டொயோட்டா அர்பன் க்ரூசர் டேசர் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸிங். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஃப்ராங்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த கார் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்கும் நான் நம்புறேன். இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின் சிவிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.